تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நல்லாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை திருமறையின் மூலமாக திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நம்முடைய முழு வாழ்க்கையும் அதை பின்பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கோ பதவிகளை அடைவதற்கோ பிள்ளைகளை பெற்று பேரம்பேத்திகளை உருவாக்குவதற்கோ அதை மட்டுமே நோக்கமாக வைத்து நாம் இங்கே வரவில்லை. எதற்கு மனிதன் பிறக்க வேண்டும், அவன் உருவாக வேண்டும், அவனுக்கு குழந்தைகள், அவனுக்கு பேரப்பிள்ளை, ஒரு கட்டத்திற்கு பிறகு இவன் போய்விடுவான், அடுத்து அவன் பிள்ளை போவான், அடுத்து பேரன் போவான், புதிய சந்ததிகள் உருவாகி கொண்டிருக்கும். இப்படி ஒரு ப்ராசஸ் எதற்கு இருக்கிறது? இப்படி ஒரு மனித வளர்ச்சி, மனிதன் பிறப்பு இறப்பு என்பது எதற்காக இருக்கிறது? அல்லாஹ் இந்த நோக்கத்தை சொல்லும் பொழுது குர்ஆனிலே திருமறையில் சொல்கிறான், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல் அமல்களை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் வாழ்க்கையும் மரணமும் அதற்கு இடைப்பட்ட நேரத்திலே உங்களை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை யார் அழகாக செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு. அமல்கள் என்று சொன்னவுடன் நம்முடைய வாழ்க்கையில் முதலில் வருவது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் சிந்தனைக்கு தொழுவது. நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு முக்கியமான அமல், நோன்பு வைப்பது கடமையான அமல், ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இதையெல்லாம் நமக்கு கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதை தாண்டி அஹ்ஸன அமலா என்பதிலே, அழகிய முறையில் அமல் செய்யக்கூடியவர்கள் என்பதிலே எதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான்? எல்லா மனிதர்களும் காலை விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அமல் செய்கிறார்கள். அமல் என்று சொன்னால் ஆக்டிவிட்டி, ஒரு வேலை. தூங்குவது ஒரு வேலை, எழுந்திருப்பது ஒரு வேலை, கழிவறைக்கு செல்வது ஒரு வேலை, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது ஒரு வேலை, எல்லாமே வேலை தான். அதை அரபியிலே அமல் என்று சொல்வார்கள். நாம் வேலைக்கு போறோமா அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு போறோமே, அதுவும் வேலைதான். வீட்டில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, அதுவும் ஒரு வேலை தான். இல்லை நான் சம்பாதிக்க போறது மட்டும்தான் வேலை, வீட்டில் நான் சம்பாதிக்காமல் சும்மா உட்கார்ந்துதான் நான் வேலையை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புழக்கத்தில் பேசி கொண்டாலும் கூட, நான் இன்னும் வேலைக்கு போலங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்கிறோம். ஆனால் நாம்
உட்காருவதும் நிற்பதும் நடப்பதும் படுப்பதும் பேசுவதும் மௌனமாக இருப்பதும் இது எல்லாம் வேலைதான். அல்லாஹ் சொல்கிறான், இத்தனை செயல்பாடுகளை வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதில் அழகாக நீங்கள் செய்ய வேண்டும். அது யார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறேன். நாம் இந்த செய்யக்கூடிய செயல்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும். சிறப்பாக என்று சொன்னால் அந்த சிறப்பு என்பதை யார் நிர்ணயிப்பது? அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இந்த உலகம் அல்ல. நீங்கள் ரொம்ப சிறப்பான மாடர்னாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெண்கள் அரைகுறை ஆடை போட்டால்தான் அது சிறப்பான வேலை என்று சொல்வார்கள். ஒரு ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்தில் ஒரு எம்ப்ளாயி நல்ல முறையில் எல்லோரோடும் கலந்துரையாடி அவன் வேலை செய்கிறான். அதுக்கு என்ன அவர்கள் வைத்திருக்கும் நிர்ணயம் என்ன? அவன் ஆணோடும் பேச வேண்டும், பெண்ணோடும் பேச வேண்டும், எல்லாரிடம் சிரித்து பழகி மிக இயல்பாக நெருக்கமாக இருந்தால் அவன் ரொம்ப பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பேர் கொடுப்பார்கள். இந்த நிர்ணயம் என்பது அஹ்சனு அமலா என்பது நான் சிறப்பாக வேலை செய்கிறேன் என்ற அந்த நிர்ணயிக்கக்கூடிய அந்த பொறுப்பு இந்த உலகத்தாரிடமோ அல்லது கலாச்சாரத்திடமோ இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளிடமோ கிடையாது. அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சிறந்த அமலை நான் செய்கிறேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் தன்னுடைய அமல் குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஒத்து போகிறதா என்று பார்க்க வேண்டும். நான் எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் உண்மையிலே தான் பெர்ஃபெக்ட் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? அது அல்லாஹ் ரசூல் சொன்னதன்படி இருந்தால் அது பெர்ஃபெக்ட். இல்லை, இந்த உலகமே போற்றுகிறது யூ ஆர் a perfect man, எல்லாத்துலயும் நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களே, வீட்லயும் பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ஆபீஸ்லயும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, மக்களோடு முஹல்லால நீங்கள் பழகுவதிலும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, எத்தனை பேர் சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, அஹ்சனு அமலா என்பது நமக்கு அல்லாஹ் ரசூல் சர்டிபிகேட் தர வேண்டும். நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் தான் நாம் அழகிய அமல் செய்து வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அழகாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சும் நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் அழகாக வேண்டும் என்று சொன்னால் நம்மில் மாற்றம் ஏற்படுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தனக்குத்தானே மாற்றத்தை விரும்பாதவரை அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்க மாட்டான். சஹாபாக்கள் நபி தோழர்களாக உருவாகக்கூடியவர்கள், எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பி தந்தான்? யகூதிகள் பரம்பரையாக நபிமார்களுடைய அந்த வரவை பெற்ற ஒரு பாரம்பரியத்தவர்கள், 70,000த்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் உதித்த பரம்பரை பனி இஸ்ராயல்கள் யகூதிகள். எப்பொழுதெல்லாம் அரபுகளோடு சண்டை போடுவார்களோ அப்பொழுதெல்லாம் சொல்வார்கள், வகானு மின் கப்ல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. அல்லாஹ் அதையும் திருமறையில் சொல்கிறார். அவர்கள் எப்பொழுதெல்லாம் காஃபிர்களோடு யகூதிகள் சண்டையிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் சொல்வார்கள், எங்களில் ஒரு நபி வருவார், அவரை வைத்து உங்களை நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் என்று சொன்னார்கள். அப்போ யகூதிகளில் நபி வரவில்லை, அரபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் வந்தார்கள். அந்த உயர்வையும் உன்னதத்தையும் இன்றளவும் அரபுலகம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய வரவினால் ஏற்பட்ட பரக்கத் இன்று வரை அரபுலகம் அனுபவிக்கிறது. ஆனால் எங்களில் தான் நபி வருவார் என்று இருமாப்பு கொண்டிருந்த சமூகம் இன்று வரை அசாபை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய எல்லா வேலைகளும் இந்த உலகிலும் மறு உலகிலும் நாசத்தை நோக்கி அவர்களை இட்டு செல்கிறது. என்ன காரணம்? இமாம்கள் சொல்வார்கள், இந்த அரபுகள் இருக்கிறார்களே, கடுமையான சொல்லனா துன்பங்களையும் அடிமைத்தனத்தையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் சிலர் நொந்து போயிருந்தார்கள். எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு நேர்வழி தரக்கூடிய யாராவது ஒருவர் எங்களை திருத்த வரமாட்டார்களா என்று அவர்கள் ஆசித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவர்களில் சிலருடைய ஆசையின் காரணத்தினால் நபி அல்லாஹ் அங்கே கொண்டு வந்தான். யகூதிகள் எங்களில் தான் நபி வருவார், வேற எவனுக்கும் அது தகுதி இல்லை என்று இருமாப்பில் இருந்தார்கள். அங்கே இறுதி தூதர் வருவதை அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஆசைப்படுவது என்பது வேறு, இறைவனிடம் கெஞ்சி ஒரு மாற்றம் வராதா என்று நினைப்பது வேறு, நாங்கள் தான் எல்லாம் என்று நினைப்பது வேறு. இங்கே சஹாபாக்கள் அதை ஆசைப்பட்டார்கள். அந்த வாழ்க்கை வந்த பிறகும் கூட உண்மையிலே அவர்கள் ஆசைப்படவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு வந்த உடனே அதனுடைய சட்ட திட்டங்களை அப்படியே அவர்களால் இம்ப்ளிமெண்ட் செய்திருக்க முடியாது. மது குடித்துக் கொண்டிருந்தார்கள் தபித்தோழர்கள். அல்லாஹ் முதல்ல வசனத்தை இறக்கினான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஇஹிமா. சாதாரணமாக மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மதுவை நாம் குடித்து மதியை இழக்கத்தான் வேண்டுமா, நபியிடம் போய் கேட்போமே என்று போனார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மதுவை பற்றி தாங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன இது, இதை நாங்கள் குடிக்கலாமா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஒரேடியாக அவர்களை நிறுத்த முடியாது, ஆனால் உள்ளத்தில் அவர்கள் இந்த மோசமான பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதுல இருந்து விடுவிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஆரம்பத்துல சொன்னா அதிலே அதிகமான தீமை இருக்கிறது, கொஞ்சம் நன்மை இருக்கிறது. நீங்க நைட்டு டயர்டாக காடுகளிலும் கடுமையான வேலைகளிலும் ஈடுபட்டு விட்டு வெளியே வீட்டிற்கு வந்தால் இரவு தூங்குவதற்கு களைப்பை போக்குவதற்கு சிலர் அருந்துகிறீர்கள். அது உங்களுக்கு நன்மை தருவதை போல் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பாவம், அதனுடைய தீமை தான் அதில் ஏற்படக்கூடிய நன்மை விடவும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அடுத்தவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தார்கள். தொழுகையில் தடுமாற்றம் ஏற்பட்டது. இதை போட்டுட்டு தொழுறதுனால தானே இப்படி ஒரு மோசமான நிலை வருது என்று சஹாபாக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, போதையோடு இருக்கும் பொழுது நீங்கள் தொழாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே சஹாபாக்கள் அது 70% குறைத்து விட்டார்கள். ஏனால் மதுவை குடித்து விட்டு அடுத்தடுத்த தொழுகைக்கு போதை தெளிகிறதுக்குள்ள எப்படி தொழ முடியும்? லொஹர் முடிச்சு 2 மணி நேரத்துல அசர் வருது, வேலை செய்வார்கள், சாப்பிடுவார்கள். அதற்கு பிறகு அந்த மதுவை அருந்தினால் அசர் தொழ முடியாது, அசரில் அருந்தினால் மகரிப் தொழ முடியாது, மகரிபில் அருந்தினால் இஷா தொழ முடியாது. 70க்கும் மேற்பட்ட சதவீதம் அதை குறைத்தார்கள். ஒரு கட்டத்திலே செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், இந்த மதுவை அல்லாஹ் அடியோடு ஹராம் ஆக்கிவிட்டால் நல்லா இருக்குமே. இது அவர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, அநேக சஹாபாக்கள் இதை நினைத்தார்கள். இந்த பாழா போன மதுவினால் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு எவ்வளவு பாதிக்கப்படுறோம், இதை எப்படியாவது அல்லாஹ் நீக்கிவிட்டால் பரவாயில்லையே என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அந்த வினாடி வசனத்தை துரிதமாக தாமதப்படுத்தாமல் கொஞ்ச நேரத்திலேயே வசனம் இறங்கியவுடன் மதீனத்து தெருக்களில் சஹாபாக்கள் வைத்திருந்த பெரும் பெரும் அண்டாக்களில் ட்ரம்களில் வைத்திருந்த அந்த மதுவை எல்லாம் வெளியே கொண்டு வந்து கொட்டினார்கள். அந்த மதுவினுடைய வாசம் மதீனத்து தெருக்களில் பல வருடங்கள் நீடித்தது என்று சிலர் சொல்கிறார்கள். எப்படி அது ஹராம் ஆக்கிய உடனே அதை தடுத்து விட முடியுமா? இமாம்கள் இன்னைக்கு பயான் பண்றோம், இது செய்யக்கூடாதுங்க, அது ஹராம், இந்த ஹராம், இது வட்டி ஹராம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால எடுத்துக்கொள்ள முடிகிறதா? உடனே அதை தூக்கி கிழிச்சு போட்டுருவோமா? இப்படிப்பட்ட வட்டியுடைய பணத்தை நான் வைத்திருக்கலாமா என்று தூக்கி போட மனம் வருகிறதா? எப்படி சஹாபாக்கள் இந்த எண்ணத்திற்கு இந்த செயலை அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உள்ளத்தால் வெறுத்து கொண்டிருந்தார்கள், பழக்கத்தால் அதை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நாம் செய்யக்கூடிய தீய செயல்களை நாம் உள்ளத்தால் வெறுக்க ஆரம்பித்து விட்டோமோ, நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அதை விட்டு நம்மை பாதுகாத்து விடுவார். ஒரு மனிதர் வேறு வழி இல்லாமல் வட்டி வாங்குகிறார். ஒவ்வொரு முறையும் யா அல்லாஹ், இனிமே இந்த ஹராமை நான் தொடவே கூடாது, இதன் பக்கம் நான் போவே கூடாது, யா அல்லாஹ், இப்படி மாட்டிக்கிட்டேனே உள்ள போய், இப்படி நான் இது உள்ள வந்து நான் அடைந்து விட்டேனே, இந்த ஹராமிலே என் வாழ்க்கை போகிறது என்று வருத்தப்படுகிறார். ஆனால் வேறு வழி இல்லாமல் பழக்க தோஷத்தில் வாங்கி விடுகிறார். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இப்படி எத்தனை மாதம் அவர் வெறுத்து கொண்டே அதை செய்தாலும் நிச்சயம் அல்லாஹ் மாற்றி விடுவான். காரணம், அவர் உள்ளத்தில் அந்த வெறுப்பு இருக்கிறது. எனவே மாற்றம் என்பது நம்மிலிருந்து துவங்க வேண்டும், அது இங்கே இருந்து துவங்க வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு அந்த செயலின் மீது வெறுப்பு ஏற்பட்டு வேறு வழி இல்லாமல் பழக்க தோஷத்தினால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையினால் அந்த பாவத்தை நாம் செய்ய முனைந்தாலும் கூட நம்முடைய வெறுப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அதை நம்மிலிருந்து நீக்கி விடுவான். இது அனுபவ ரீதியாக பல நல்லோர்கள் வாழ்க்கையில் நாம் படிக்கக்கூடிய அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் முதல்ல நமக்கு தெரியணும். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அதனுடைய துவக்கமே தொழுகைதான். தொழுகை, அதை தொடர்ந்து தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்கள். இந்த தொழுகையும் முன்பின் சுன்னத்துக்களிலும் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு பேணுதலோடு அதை நிறைவேற்றுகிறாரோ, விடாமல் நிறைவேற்றுகிறாரோ, விட்டுவிட்டாலும் கூட மனம் பதபதைக்கிறாரோ, இப்படி விட்டுட்டோமே, இப்படி இருக்கக்கூடிய மனிதர் தன் அமல்களை சரி செய்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா வெளிரங்கமான அமல்கள் என்பது யாருக்கு செய்வது? அது மனைவிக்கு செய்வதாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு செய்வதாக இருக்கலாம், நம்முடைய சுற்றத்தார்களிடம் நல்ல முறையில் பேசுவதாக இருக்கலாம். இது எல்லாம் அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை. அதை அழகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ ஒரு மனிதன் அல்லாவின் படைப்புகளோடு அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் படைத்தவனோடு அவன் அழகாக நடந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்பினருமே ஒரு மனிதன் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் படைப்பினத்தோடு ஒரு காலம் ஒழுங்காக நடக்கப் போவதில்லை. எனவே நாம் நம்முடைய தொழுகைகளில் 5 நேர தொழுகையை நாம் சரிவர தொழுகிறோமா? அந்த 5 நேர தொழுகைகளை அதனுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து அதனுடைய அத்தஹியாத் என்ன, அதனுடைய சனா என்ன, ருக்குவிலே என்ன ஓத வேண்டும், சஜிதாவிலே என்ன ஓத வேண்டும், எதை எப்படி சரியாக செய்ய வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், தொழுவதற்கு தெரியவில்லை. தொழுகையில் பல்வேறு செயல்பாடுகளில் தவறு செய்கிறார்கள். அதை தவறென்று தெரியாமல் செய்கிறார்கள். இப்படித்தான் செய்யணும் என்று அவர்கள் சரிவர கற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய வாப்பாவோடு தன்னுடைய உறவினர்களோடு பள்ளிக்கு வந்த பழக்கத்தோடு அப்படியே தொழுது பல வருடங்கள் அந்த தொழுகை அப்படியே பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எனவே தொழுகையை நாம் அதனுடைய முழுமையான விளக்கத்தோடு தொழ வேண்டும். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா சொல்வார்கள், இன்னும் சில இமாம்கள், இமாம் தஃப்தாசானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார்கள், தாலீமுல் முத்தஅல்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில் எழுதும் பொழுது சொல்வார்கள், எந்த எந்த இபாதத்துகள் எல்லாம் ஃபர்லாக இருக்கிறதோ அந்த இபாதத்துகளுடைய செயல்முறைகளை கற்றுக்கொள்வதும் ஃபர்து தான். 5 நேர தொழுகை கட்டாய கடமை. 5 நேர தொழுகைகளில் எது கூடும் கூடாது, எதை செய்தால் தொழுகை முறிந்துவிடும், எது சுன்னத்து, எது ஃபர்து, எது முஸ்தஹப் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இல்மு ஞானமும் ஃபர்து தான். முன்பின் சுன்னத்துக்களை தொழுகிறோம், அந்த சுன்னத்தான தொழுகைகளை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்வதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ, 2 ரக்காத் லொஹருடைய சுன்னத்தை தொழுவதனால், 4 ரக்காத் லொஹருடைய சுன்னத்தை தொழுவதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த சுன்னத்தை எப்படி தொழ வேண்டும் என்று அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கமும் அதே நன்மை நமக்கு தருகிறது. எனவே ஃபர்லான இபாதத்துகளை பற்றி தெரிந்து கொள்வது ஃபர்ல், சுன்னத்தான வணக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வது சுன்னத், நஃபிலான வணக்கங்களை பற்றிய இல்மு ஞானத்தை அறிந்து கொள்வது நஃபில் என்று இமாம்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த 5 நேர தொழுகைகளை நாம் தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துகளை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். அடுத்து திக்ரை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத். குர்ஆனுடைய அந்த வசனத்திலே இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருவான். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், வணக்கம் செய்யும் ஆண்கள், வணக்கம் செய்யும் பெண்கள், செலவழிக்கும் ஆண்கள், செலவழிக்கும் பெண்கள். இதிலே ஒவ்வொன்றாக அல்லாஹ் நற்காரியங்களை சொல்லும் பொழுது அதிகமாக திக்ர் செய்யும் ஆண்கள், அதிகமாக திக்ர் செய்யும் பெண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே திக்ரின் மூலமாக நம்முடைய நாவு நனைவது, நம்முடைய உள்ளம் இறைவனுடைய திக்ரை நிறைத்து வைத்திருப்பது, இது ஒரு முஃமினுக்கு தேவையான ஒரு பண்பு.
வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வெற்றி வேணுமா, உங்கள் காரியங்கள் அத்தனையும் சரிவர நிறைவேற வேண்டுமா, போடக்கூடிய திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே போகுது, அந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக வேண்டுமா, அதன் வெற்றி எதிலே இருக்கிறது? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யுங்கள், நாவால் தஸ்பீகளை கலிமாக்களை அதிகப்படுத்துங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தால் என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்தான் நிறைவேற்றுகிறார் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்துங்கள். பாசிட்டிவ் வைப் என்று சொல்வார்கள், பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். உளவியல் ரீதியாக சில நேரத்தில் சில ஸ்லோகன்களை சொல்வார்கள். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 4 விஷயத்தை எழுதி அதை 10 முறை சொல்லுங்கள். உங்க உள்ளத்துல அதை மறுபடி அந்த சிந்தனையை கொண்டு வாருங்கள். நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், நான் நிச்சயமாக எக்ஸாம்ல பாஸ் ஆகிவிடுவேன், நிச்சயமாக இந்த பிசினஸை நான் சிறப்பாக நடத்துவேன். காலையிலிருந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது உங்கள் ஆழ் மனதில் போய் பதிந்து விடும். அப்படி பதிந்தால் உங்களுடைய காரியங்களை தானாக அந்த சிந்தனை உங்களை செய்ய வைக்கும் என்று சொல்வார்கள். இது அதிலே மட்டும் தானா? அதைவிட பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் வைப் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வை நினைப்பதில் தான். என் ரப்பை கொண்டு இந்த உலகத்தில் நான் சாதிப்பேன், என் ரப்பை கொண்டு என்னுடைய கடன்களை நான் நிச்சயம் அடைப்பேன், என் ரப்பை கொண்டு இந்த காரியத்தை நான் வெற்றிகரமாக முடிப்பேன், அல்லாஹ் என்னை செய்ய வைப்பான். இந்த உணர்வை, இந்த ஜிக்ரை நம் உள்ளத்தில் எந்தெந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியங்களோடு இணைத்து நம் ரப்பை நாம் உள்ளத்தால் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜிக்ரை அதிகப்படுத்த வேண்டும். வெளிரங்கமாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 500 முறை ஓதுவேன், ஸலவாத்தை நான் 500 முறை ஓதுவேன். இப்படி நாம் சில ஜிக்ருகளை நம்மில் கடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை ஓதாம நம்ம தூங்கக்கூடாது, இதை நிறைவேற்றாமல் நாம் தூங்கக்கூடாது. எப்படி ஒரு பிசினஸ்ல வியாபாரத்தில் போட்ட ஒருவன் ஒரு பிளான் போடணும், இத்தனை மணி நேரம் கட்டாயம் நான் கடையில் இருந்தே ஆவேன், கடையில் இருந்தால்தான் நல்லா தருவேன்னு சொல்லியிருக்கானா? இந்த மாதத்தில் நான் இவ்வளவு டர்ன் ஓவர் செய்தே ஆகுவேன், அதை நோக்கி என்னுடைய அடுத்தடுத்த திட்டங்களை நான் நகர்த்தி கொண்டே போவேன். அப்படி திட்டம் போட்டு நகர்த்தினால்தான் நகர செய்யும். இல்ல ஒரு கடையை வச்சோமா, அது பாட்டுக்கு வர்றது வரட்டும், போறது போட்டு, தூக்கம் வந்தா வீட்டுல போய் தூங்கிடுறது, திரும்ப எழுந்து வந்து உட்கார்றது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வெளியே போறதுக்கு இவன் வெற்றி பெற முடியுமா? எல்லாவற்றிலும் எப்படி ஒரு டார்கெட் இருக்கிறதோ, ஒரு திட்டமிடல் இருக்கிறதோ, அதை செய்யாமல் அதை நிறைவேற்றாமல் நாம் தூங்க மாட்டோம், நாம் சாப்பிட மாட்டோம் என்று ஒரு உறுதி உள்ளத்தில் எடுக்கிறோமோ, அதே போல் இறைவனை திக்ர் செய்வதிலும் ஸலவாத்துகள் போன்ற அஸ்கார்களை வசீஃபாக்களை ஓதுவதிலேயும் நாம் ஒரு டார்கெட் வைக்க வேண்டும். இவ்வளவு ஓதாமல் நான் தூங்க மாட்டேன், இவ்வளவு திக்ர் செய்யாமல் நான் உணவு உண்ண மாட்டேன், இவ்வளவு செய்யாமல் நான் வெளியே போக மாட்டேன். ஏதாவது ஒரு திட்டமிடுதல், அல்லாஹ் ரசூலுடைய அந்த காரியங்களை மேம்படுத்திக் கொள்வதில் நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நல்ல பயான்களை கேட்க வேண்டும். சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் எவ்வளோ யூடியூப்ல வந்துருச்சு. வாரத்துல ஒரு முறை ஜும்மாவிற்கு வர முடியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வர முடிஞ்சு வருவதற்கு வாய்ப்புகள் இருந்து வராமல் போபவர்களை பற்றி பிரச்சனை பேச்சு இல்லை. வர நினைப்பவர்களுக்கு ஆபீஸ்ல ஸ்கூல்ல எவ்வளவு தடைகள் இருக்கின்றன. எங்கே போய் தீனை கற்றுக் கொள்வது? பெண்கள், நம் குடும்பத்து பெண்கள் எங்க போய் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள்? தீன் என்பது ஏதோ வாரத்திற்கு ஒரு நாள் கேட்கக்கூடிய சும்மாவல்ல. எப்பயாவது ஏதாவது முப்பெரும் விழா போல நிகழ்ச்சிகள் வந்தால் அப்பொழுது வந்து உட்கார்ந்து கேட்பது அல்ல. அது எந்த விதத்திலும் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தவே செய்யாது. ஒரே ஒரு நாள் வாரத்திற்கு ஒரு முறை காலேஜ் போற பையன் நல்லா படிச்சு கிராஜுவேட் ஆக முடியுமா? ஸ்கூலுக்கு போகக்கூடிய பையன் வாரத்துக்கு ஒரு நாள் போனால் அவன் நல்ல அந்த மார்க்களை வாங்கி எக்ஸலண்ட் ஆக முடியுமா? வேலைக்கு போகக்கூடியவன் வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு போய் 1 மணி நேரம் தலையை காட்டிவிட்டு வந்தால் அவனுக்கு ப்ரமோஷன், உத்தியோகம், ஏன் சம்பளம் கிடைக்குமா? அப்ப நிரந்தர உலகத்திற்கு தேவையான மார்க்க ஞானத்தில் நாம் வாரத்திற்கு ஒரு நாள் போனால் போதும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் என்ன முன்னேற்றம் வரும்? தினமும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்கி குடும்பத்தோடு நாம் அமர்ந்து நல்ல பயான்களை கேட்க வேண்டும். அதை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான திட்டங்களை குடும்பத்தில் உட்கார்ந்து வழிவகுக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்படிலாம் பேசணும்னு சொன்னாங்க, பேச்சுக்களை அழகாக்கி கொள்ளுங்கள் என்று நாம் இப்போ பயானி கேட்டோம். எப்படி நம் பேச்சுக்களை அழகாக்குறது? நாம் என்னென்ன மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறோம்? யார்கிட்ட எப்படி பேசுகிறோம்? திட்டும் பொழுது எப்படி திட்டுகிறோம்? என்னென்ன வார்த்தைகள் நம் நாவிலிருந்து வெளிவருகின்றன?
எப்படி இதை நாம் மாற்றிக்கொள்வது? இதை குடும்பத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாதான் நம்மால் மாற்ற முடியும். வெறுமனே இங்க பயானை கேட்டுட்டு வெளியே போய் விட்டு விடுவதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது. எனவே இந்த திட்டமிடுதல் நமக்கு தேவை. பயான்களை ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாளும் பயான் கேட்க வேண்டும். எல்லாத்துக்கும் லீவ் போடலாம், இந்த மார்க்கத்திற்கு நமக்கு லீவே இருக்கக்கூடாது. மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நாம் விடுப்பு எடுத்தால், அல்லாஹ்வும் விடுப்பு எடுத்து விட்டால் என்னாகும்? வமா கான ரப்புக நசியா, அடியார்களே உங்களை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு வினாடி கூட மறப்பதில்லை என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ் மறந்து விட்டால் நம் கதி என்னாகும்? ஆனால் அவனையும் அவனுடைய மார்க்கத்தையும் நாம் மறந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யார் இருக்க முடியும்? எனவே பயான்களை கேட்க வேண்டும். மார்க்க ரீதியான சட்ட திட்டங்களை ஒன்றையாவது நாம் ஒரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸையாவது முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வாழ்க்கையில் மாற்றத்தை, இஸ்லாமிய மாற்றத்தை நோக்கி மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்களை நாம் ஓத வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன துவாக்கள் இருக்கிறதோ, கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், அதை நாம் பழகிவிட்டால், அதனை வாழ்க்கையில் நாம் முழுமையாக அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டால், அடுத்தடுத்து நாம் எங்கே போனாலும், நாம் அதை விட்டாலும் அது நம்மை விடாது. இந்த ஒரு 10 விஷயங்களையாவது நாம் நம் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பின்பற்ற வேண்டும். இப்போ பயானை கேட்டு போனா பின்பற்றலாம் ஒரு எண்ணம் வரும். அடுத்த வீட்டுக்கு போயினா காத்துல பறந்து போயிடுமே ஹஜ்ரத், என்ன செய்வது? பிள்ளைகள் ஏன் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க சொல்லுங்க? ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் காலையில் படிக்கிறான், டியூஷனில் படிக்கிறான். ஏன் படிக்கிறான்? படித்து அந்த மிட் டர்ம் டெஸ்ட் வருது, குவார்டர்லி டெஸ்ட் வந்தவன ஒரு ரிப்போர்ட் கார்டு வருது பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட் கார்டுல இருக்கக்கூடிய மார்க்குக்காகத்தான் அவன் படிக்கிறான். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை உயரும், நான் பெரிய லட்சிய மனிதனாக உருவாகுவேன் என்ற எந்த விதமான கற்பனை கோட்டைகளும் அதிலே கிடையாது. குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு அந்த 10 நாள் வந்தால் அவளை போல் சந்தோஷமானவன் வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனுவல் எக்ஸாம் முடிந்த பிறகு வரக்கூடிய அந்த 1 மாதத்தில் அவனை போல் மகிழ்ச்சியானவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அப்ப அவனுடைய மொத்த உழைப்பும் தன் கண் முன்னால் தெரியக்கூடிய அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்காகத்தான் இருக்கிறது. அதே போல் நாமளும் டெவலப் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சியினுடைய ரிப்போர்ட் ஒன்று நம்ம கையில இருக்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஒரு ரிப்போர்ட். வெறுமனே பேசி சிரித்து விட்டு ஹஜ்ரத் ரொம்ப அழகா பயான் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று போவதல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்ம கையிலையும் ஒரு ப்ராக்ரஸ் இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு நபருக்கும் வீட்டில் நாம் ஒட்டி வைக்கணும். டெய்லி கரெக்டா 5 வேளை தொழுதோமா டிக்க போடணும். இன்னைக்கு இஸ்லாமிக் ஸ்கூல்ல இதை செய்யறாங்க. இஸ்லாமிக் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் 5 வேளை தொழுது டிக் போடுறாங்க, அவர்களுடைய பேரண்ட்ஸ் தொழுவதில்லை என்று பிள்ளைகளே ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படி தான் பிள்ளை முஸ்லிமாக வளர வேண்டும், ஹிஜாபு போட்டிருக்கணுமா, தொப்பி போட்டிருக்கணுமா, ஜிப்பா பைஜாமா போட்டிருக்கணுமா, இவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் எப்படி அது? எனவே நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தொழுகைகளை சரியாக தொழுதோமா, முன்பின் சுன்னத்துகளை பின்பற்றினோமா, ஒரு நாளில் ஒரு முறையாவது பயானை கேட்டோமா, திக்ருகளை எவ்வளவு செய்தோம், செலவாத்துக்களை எவ்வளவு ஓதினோம், இந்த ரிப்போர்ட் கார்டு நம்மள இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து பார்க்க வேண்டும், இதில் நான் எந்த அளவுக்கு உண்மையான முஸ்லிமாக இருந்திருக்கிறேன், எவ்வளவு திக்ரு செய்திருக்கிறேன், உண்மையிலே எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு எவ்வளவு இருக்கிறது, நான் எந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தில் முன்னேறி இருக்கிறேன், மார்க்க சட்டத்திட்டங்களை எவ்வளவு நான் தெரிந்திருக்கிறேன், மகான்கள் இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்கு தந்த இந்த ஹதீஸுகளை எவ்வளவு நான் தெரிந்திருக்கிறேன், அன்றாட துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் வாழ்க்கை வளர்ச்சிக்காக தந்திருக்கிறார்களே எவ்வளவு நான் ஓதிருக்கிறேன், சரிவர ஓதிருக்கிறேனா? இந்த ரிப்போர்ட் கார்டு, இது நம்முடைய இஸ்லாமிக் ரிப்போர்ட் கார்டு, நம் வாழ்க்கைக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு. இது இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுபவர்கள் உங்களுடைய நம்பரை தந்தால் இந்த PDF உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்படும். இதை நாம் கட்டாயம் செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நம்மில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு அட்டவணை என்பது, இந்த ஒரு ஷெட்யூல் என்பது இன்னைக்கு நேற்று தயாரித்து உங்களிடம் கொடுக்கப்பட்டதல்ல. ஒரு 3-4 மாதங்கள் இதை எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பரிசோதனை செய்து இதனால் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டப்பட்ட ஒன்று. எனவே நம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது வாயில் பேசுவதனால் காதில் கேட்பதனால் ஏற்படுவதல்ல, அதை நாம் கண்களால் பார்க்க வேண்டும். அதில் என்ன இருக்கிறது, எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், இன்னும் எப்படி அதை நாம் மேம்படுத்துவது என்ற ஒரு செயல் திட்டத்தோடு, ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணையோடு இன்ஷா அல்லாஹ்
நம்முடைய மார்க்க ரீதியான முன்னேற்றத்தை மேம்பாட்டை நாம் முன்னெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய அந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் முயற்சிகளையும் நல்ல எண்ணங்களையும் ஏற்றல் புரிவானாக. ஒரு சிறந்த மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமாக நல்ல மனிதர்களாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.